தமிழ் மக்களுக்கு வணக்கம். இந்த விவகாரத்த பேசுறதுக்கு முன்னால நெறைய யோசிச்சு, அதுக்கப்புறம் தான் இத பேசவே நான் முன் வந்திருக்கேன். இது ஏன் அப்டின்னா, எனக்கு வந்து ஒரு 4, 5 பேர் கூட எனக்கு ஃபோன் பண்ணி, "இது மாரி இத பத்தி நீங்க பேசுங்களேன்" அப்டின்னும்பொழுது, அவங்கள்ட்ட திட்டவட்டமா நான் சொன்னது என்னன்னா, இது ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. இப்ப தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து பேசுவது அப்டின்றது வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. அப்படின்னு இருந்தாலும் கூட, கிடைத்திருக்கின்ற தகவல்கள் பார்த்தீங்கன்னாக்க, இது தனிப்பட்ட வாழ்க்கை என்பதையும் கடந்து பொது வாழ்வில் இருக்கக்கூடிய ஒருவர் மீது வைக்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டு. என்னுடைய வார்த்தைகளை நீங்க ரொம்ப கூர்ந்து கவனிங்க. பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒருவர் மீது வைக்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை வைத்தவர் வேறு யாரோ தனிநபரோ, இல்ல வெளியே இருக்கக்கூடிய நபரோ கிடையாது. இந்த குற்றச்சாட்டை வைத்திருக்கும் நபர் வந்து அந்த பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த நபருடைய மனைவி அப்படின்றதுனால, அதுவும் இல்லாம அவங்க வைத்திருக்கின்ற குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு கிரிமினல் குற்றம் என்பதை ஒட்டி இருக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது அப்படின்றதுனால, இதை பொது வாழ்க்கையில இருக்கக்கூடியவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்று எடுத்துக்கொள்ளாமல், இது அவர் மீது வைக்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டு என்கிற அளவில, இதை வந்து பொது விவாதமா ஆக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு நாம தள்ளப்பட்டிருக்கோம். என்னடா கமலஹாசன் மாரி வளச்சு வளச்சு பேசுறேன்னு நினைக்காதீங்க. இந்த டிஸ்க்ளைமர்லாம் போட வேண்டிய அவசியம் ஏன்னா, உள்ளபடியே எனக்கு விருப்பமில்லாத ஒரு சப்ஜெக்ட் தான். ஆனால், இது பொதுவில் வந்துவிட்டது என்கிற காரணத்தினால, இது பேசியே தீர வேண்டும் என்பதனால தான் இந்த வீடியோ. இது யாரை பற்றி அப்படின்னா, நம்ம விஜய் அவர்களை பற்றிய காணொளி தான் இது. திரு விஜய் அவர்களுடைய திருமண வாழ்வு குறித்த இந்த அ தகவல் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவல்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா, நம்ம வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு தகவல்ன்னு சொல்லலாம். ஏன்னா, நம்மலாம் வந்து விரும்பக்கூடிய ஒரு நல்ல நடிகர் திரு விஜய் அவர்கள். அது மட்டுமல்லாமல் அவருக்கு ஒரு அழகிய குடும்பமும் இருக்கிறது. அவருக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. அவங்க இன்னைக்கு வளர்ந்துருக்காங்க. அவங்க ஒருவர் வந்து இயக்குனரா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொருத்தவங்களும் வந்து அவங்க மகள் அவங்களும் வந்து வளர்ந்துட்டாங்க இன்னைக்கு. ஒருத்தருக்கு 25 வயது, இன்னொருத்தங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 20 வயது அப்படின்ற ஒரு நிலையில, அந்த குடும்பம் பற்றிய இந்த தகவல் வந்திருக்கிறது அப்படின்றது வந்து உள்ளபடியே வருத்தத்துடன் தான் இதை பேசு பொருளாக்குகிறோம். ஆனால் பேசு பொருளாக்க வேண்டிய அவசியமும் இருக்கிறது. ஏன் இருக்கிறது அப்படின்னா, அவங்களுடைய அந்த விவாகரத்து சம்பந்தப்பட்ட தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அந்த தகவல்கள்ல வரக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்க, அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களோட மனைவி சங்கீதா என்ன சொல்றாங்கன்னா, தங்கள் இருவருக்கும் வந்து யுகேல அதாவது லண்டனில் வந்து அவங்க 2 பேருக்கும் இங்கிலாந்தில் அவங்க 2 பேருக்கும் வந்து திருமணம் நிச்சயிக்கப்பட்டு, அது ஃபேமிலி வெக்கேஷன் வரும்பொழுது, அங்க வந்து நாங்க சந்தித்துக் கொண்டோம். சந்தித்துக் கொண்ட பொழுது நாங்கள் வந்து இருவரும் பரஸ்பரம் விரும்பி, அந்த விருப்பத்தின் அடிப்படையில நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம். அந்த திருமணம் செய்து கொண்டதன் அடிப்படையில எங்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்தாங்க. ஜேசன் சஞ்சய் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க, அ 2000ஆம் ஆண்டும், அ திவ்யா சாஷா அப்படின்ற மகள் அவங்க பார்த்தீங்கன்னாக்க 2005ஆம் ஆண்டும் பிறந்திருக்காங்க அப்படின்றத தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய குடும்ப வாழ்க்கை என்பது நிம்மதியாக போய்க் கொண்டிருந்தது. ஆனால் ஏப்ரல் 2021 அதில தான் எங்களுடைய குடும்பத்துக்குள்ள சிக்கல்கள் துவங்கியது அப்படின்றத பேசியிருக்காங்க. இது வந்து ஒரு நடிகையின் காரணமாக இந்த சிக்கல் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத தான் அவங்க சொல்றாங்க. இந்த நடிகையால எனக்கு வந்து மிகப்பெரிய அளவுல மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு. இந்த நடிகையுடன் திரு விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு அப்படின்றது வந்து எனக்கு மிகப்பெரிய கடுமையான மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்றத தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, நான் வந்து இது சம்பந்தமாக எனக்கு தெரிய வந்தவுடன், அதாவது ஏப்ரல் 2021ஆம் ஆண்டு தான் எனக்கு இது குறித்து தெரிய வந்தது. தெரிய வந்த உடனேயே நான் இது குறித்த என்னுடைய கணவரிடம் நான் இந்த பிரச்சனையை கிளப்பிய பொழுது, அவர் அந்த உறவை முறித்துக் கொள்வதாக என்னிடம் உத்தரவாதம் கொடுத்தார். ஆனால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்க, செப்டம்பர் 2021லிருந்து பிப்ரவரி 2022 மூலமாக இதை வந்து நாங்கள் பேச்சுவார்த்தையின் மூலம் கூட இத நாங்க சரி செய்யலாம் என்று பார்த்தோம். எங்களுக்குள்ள நோட்டீஸ் அதாவது நாங்கள் நோட்டீஸ் கூட குடுத்துக் கொண்டோம். ஒருவருக்கொருவர் நோட்டீஸ் கூட குடுத்துக் கொண்டோம். கணவன் மனைவிக்கு இடையே நோட்டீஸ் கூட குடுத்துக் கொண்டோம். ஆனால் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கவில்லை. அது மட்டும் இல்லாம குழந்தைகளுடைய வாழ்க்கையை மனதில் வைத்து, அவங்களுடைய படிப்பையும் மனதில் வைத்து, இதை பெரிதுபடுத்தாமல் நாங்க வந்து இதை கடந்து சென்றாலும் கூட, இந்த என்னுடைய கணவருடைய இந்த நடத்தை அப்படின்றதுல இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை வந்து நான் வந்து மன்னிக்கவில்லை அப்படின்றத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, என்னை உளவியல் ரீதியாக மிகவும் துன்புறுத்தினார். அது மட்டும் இல்லாமல் என்னுடன் தாம்பத்திய உறவு கொள்வது அப்படின்றதையே வந்து அவர் தவிர்த்து வந்தார். தவிர்க்க துவங்கி விட்டார் அப்படின்றதையும் அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னாக்கா, அதுவரையில் பொது நிகழ்ச்சிகள் எல்லாம் என்னை அழைத்து கொண்டு செல்லக்கூடிய விஜய்,
அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கெல்லாம் செல்லும் பொழுதும் என்னை அழைத்து கொண்டு செல்லக்கூடியவர் அதை தவிர்க்க துவங்கினார். என்னை வந்து புறக்கணிக்க ஆரம்பித்தார். அண்ட் அதே சமயத்தில் அவர் வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுது சம்பந்தப்பட்ட அந்த நடிகை அவங்களுடன் வந்து புகைப்படங்களை எடுத்து அந்த புகைப்படங்களை அந்த நடிகை வந்து பொதுவில் பகிர்ந்து வந்தார். இந்த பொதுவில் பகிர்ந்து வந்ததை நான் தட்டி கேட்ட பொழுது அதை வந்து தடுக்க எந்த முயற்சியும் என்னுடைய கணவர் எடுக்கவில்லை அப்படின்றத அவங்க குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் வந்து வெளியே வரதை நான் விரும்பலை, இதை இப்போ நீதிமன்றத்துடைய பார்வையில் வைக்கிறேன், இது பார்த்தீங்கன்னா அடுத்தது யூடியூப் சேனல்களிலும் சோஷியல் மீடியாவிலும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலும் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அளவில் இது விவாத பொருளாக போகுது, அதனால் எனக்கு ஒரு இடைக்கால தடை, இதை பற்றி யாரும் பேசக்கூடாதுன்னு நீங்கள் வழங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பொதுவில் ஒரு டாக்குமெண்ட் வந்துருச்சுன்னு வைங்களேன், அதை வந்து நீங்கள் விவாத பொருள் ஆக்காமல் இருக்க முடியாது அப்படின்றது தான் வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு நமக்கு தெரிய வருதுன்னா, இந்த 2024 பார்த்தீங்கன்னாக்க அவருடைய தொடர்ச்சியாக இந்த திருமணம் கடந்த இந்த உறவு இருக்கு இல்லையா, இந்த உறவு வந்து ஏற்படுத்திய ஏகப்பட்ட சர்ச்சைகள் பார்த்தீங்கன்னாக்கா சோஷியல் மீடியாவில் நிறைய பேசுகிறாங்க, இதை பொருத்தி நிறைய பேர் பேசுகிறாங்க. இதெல்லாம் செய்தாலும் கூட அவங்க வந்து எவ்வளவோ நோட்டீஸ், நான் இந்த மாதிரிலாம் வருதுங்க, இது நல்லா இல்லைங்க அப்படின்னு அனுப்பினாலும் கூட அதுக்கு எந்தவித பதிலும் வரல. ஒரு தீர்வை நோக்கி நான் வந்து ஆகஸ்ட் 2024 பிப்ரவரி 2025 வரைக்கும் நான் வந்து பல நோட்டீஸ்களை அனுப்பிய பொழுதும் அதுக்கெல்லாம் வந்து எந்த விதமான பதிலும் கிடைக்கல, ஒரு பிராயச்சித்தம் கூட தேடலை. மாறாக எங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்க கொடுத்து வந்த பணத்தையும் கொடுப்பதை நிறுத்தி விட்டார். அப்போ என்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கான பணத்தையும் கூட அவர் கொடுக்காமல் நிறுத்தி விட்டார். அது மட்டும் இல்லாமல் என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பாமல் என்னை வந்து அடைத்து வைத்திருந்தார் அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து கிரிமினல் குற்றத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு செயலாக பார்க்கப்படும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு லீகல் ஆங்கிளில் இருக்கக்கூடியவங்க அல்ல லீகல் ஃப்ரெட்டர்னிட்டியில் இருக்கவங்க இதை வந்து இன்னும் விளக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து தவறு. அதாவது ஒருவரை வந்து நீங்கள் வெளியே செல்ல விடாமல் கொடுமைப்படுத்தி அவரை அடைத்து வைப்பது, வெளியே செல்ல விடாமல் ஃப்ரீ மூவ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை அடைத்து வைப்பது, அவருக்கு பணம் கொடுக்காமல் இருப்பது அப்படின்றத கூட ஓகே, என்னுடைய பணம் நான் சம்பாதிக்கிறேன், நான் ஏன் கொடுக்கணும்னு இருக்கலாம். ஆனால் மனைவிக்கு அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நடத்துவதற்கு அவங்களுக்கு செலவுக்கு கொடுப்பது அப்படின்றத கூட நிறுத்தி இருக்காரு அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து அவங்க வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னை அவமானப்படுத்தினார், நான் தான் சம்பாதிக்கிறேன், என்னிடம்தான் எல்லா பணமும் இருக்கும், நீ எல்லாம் ஒன்றும் கிடையாது என்பது போல சொல்லி என்னை அவமானப்படுத்தினார் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தேவைப்பட்டால் நாங்கள் வந்து என்னென்ன கடிதங்களை வந்து ஒருவருக்கு ஒருவர் பரிமாறி கொண்டோமோ, என்னென்ன எங்களுக்குள்ளே நடந்த நோட்டீஸுகள் அதையும் கூட இந்த நீதிமன்றத்திற்கு முன்னால் வைப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்றும் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் எங்களுடன் இருக்கக்கூடிய அந்த திருமண உறவு என்பது இப்போ இல்லாமையே போயிடுச்சு அப்படின்ற நிலையில் அது வெறும் பேப்பரில் மட்டும்தான் இருக்கிறது. நாங்கள் வந்து இங்கே இந்து முறைப்படி நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம், அங்கே இங்கிலாந்தில் வந்து நாங்கள் பதிவு செய்து கொண்டோம், இங்கே திரும்பி வந்து இங்கே இந்து முறைப்படி நாங்கள் திருமணம் செய்து கொண்டது எல்லாமே பேப்பர் அளவில் தான் இருக்குது, எங்களுக்குள்ள எந்த தாம்பத்திய உறவும் இல்லை அப்படின்றதையும் அவங்க பதிவு பண்ணுறாங்க. இதெல்லாம் இருந்தும் என்னை இவ்வளவு அவமானப்படுத்தியும் நான் வந்து அவருடைய பொது வாழ்க்கையில் அவர் இறங்கி இருக்கிறார். அவர் ஒரு திரைப்பட முன்னணி நடிகராக இருந்தார், இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவராக இருக்கிறார் என்கிற நிலையில் அவருக்கு ஒரு களங்கத்தை நாம் ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக நான் பொறுமையாக இருந்து இதை வந்து திரைமறைவிலேயே இதை சுமூகமாக முடிக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது கூட அதற்கு அவர் செவிமடுக்கவில்லை அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இதிலிருந்து வெளியேறி விடலாம், சரி இந்த திருமண உறவிலிருந்தே வெளியேறிடலான்னு 2 முறை வந்து நான் வந்து முயற்சியும் மேற்கொண்டேன். ஆனால் அது வந்து பார்த்திங்கனாக்கா கடந்த நவம்பர் மாதம் 9 நவம்பர் மாதம் பார்த்திங்கனாக்கா நாங்கள் வந்து வெளியேறிடலாம், நான் வந்து பரஸ்பரம் வெளியில் போயிடுறேன், உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுறேன் அப்படின்னு நான் முயற்சி செய்த போது கூட பார்த்திங்கன்னா அவர் வந்து எனக்கு ஒத்துழைக்கலை. அது மட்டும் இல்லாமல் என்னை வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சு அடைத்து வைக்க பார்க்கிறார் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த குற்றச்சாட்டுக்களை எல்லாம் சொல்லதோடு இன்னொரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் அவர் சொல்கிறார். யார் அந்த நடிகை, யார் அந்த சார் அப்படின்ற ஒரு போராட்டத்தை கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் இப்போ யார் அந்த நடிகை அப்படின்றதையும் அவங்க வந்து குறிப்பிடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா,
இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் மிக மோசமாக விளையாடி இருக்கின்ற அந்த நடிகையுடைய பெயரை வந்து இப்போ வரைக்கும் நான் வந்து குறிப்பிடலை என்றாலும் கூட, அவரையும் ஒரு மனுதாரராக நான் வந்து அவர் மீதும் ஒரு புகாரை கொடுத்து, ஒரு மனுதாரராக இதில் சேர்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் அதையும் செய்வேன். அதற்கும் இந்த நீதிமன்றம் அனுமதி அளிக்க வேண்டும் அப்படின்றதையும் ஒரு கோரிக்கையா அவங்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நடிகை குறித்த அத்தனை தகவல்களும் தான் சேகரித்து வைத்திருப்பதாகவும், அந்த நடிகைக்கும் தன்னுடைய கணவருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவு குறித்த அத்தனை தகவல்களையும் தான் சேகரித்து வைத்திருப்பதாகவும், அதையெல்லாம் தேவைப்பட்டால் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கும் தனக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று கோரி அவர் வந்து இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் அப்படின்றது தான் இந்த தகவல். இப்போ உள்ளபடியே நான் வந்து இதுக்குள்ள அதிகம் போய் விவாதிக்க விரும்பலை. ஆனால் நாம் இதில் பார்க்க வேண்டியது என்னன்னாக்க, திருமணம் கடந்த உறவு அப்படின்றது வந்து இங்கே வந்து நிறைய குடும்பங்களில் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது பரஸ்பரம் பிரிவு அப்படின்றத 2 தரப்புமே விரும்புகின்ற நிலையில் அவங்க பரஸ்பரம் பிரிந்து விட்டார்கள் என்றால் பிரச்சனை கிடையாது. இப்போ நான் சில நடிகை அவங்க வந்து திருமணம் செய்திருப்பாங்கல்ல. ஒரு நடிகர் அவங்க ஒரு நடிகருடைய மகள் அவங்க திருமணம் செய்து கொண்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து பரஸ்பரம் நாங்கள் பிரிகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சிடுறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. 2 பேரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் 2 பேரும் வந்து ஒருவருக்கு வந்து ஒருவர் மதிப்பு வைத்திருக்கிறோம், ஆனால் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகளின் காரணமாக நாங்கள் பிரிகிறோம் அப்படின்னு சொல்லி பிரியறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நீதிமன்றம் வரைக்கும் போய் அந்த மாதிரி பிரிஞ்ச விவகாரங்கள் எல்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே அதையெல்லாம் நம்ம வந்து பெருசாக எடுத்து விவாத பொருள் ஆக்குவதில் வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா 2 மனங்கள் சேர்ந்து இருப்பது தாங்க திருமணம். அப்போ அந்த 2 மனங்கள் சேர்ந்து இருக்க முடியல, கருத்து வேறுபாடுகள் ஒரு கட்டத்தை மீறி போகிறது அப்படின்னும் பொழுது பிரிவு என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் ஆயிடுது. என்னதான் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் அது பிரிக்க முடியாத ஒரு விஷயம் ஆயிடுது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. தன்னை கொடுமைப்படுத்தினார், தனக்கு பணம் கொடுக்க முடியாது என்று அவமானப்படுத்தினார், தன்னை வீட்டை விட்டு வெளியே போக விடாமல் தடுத்து நிறுத்தினார், அடைத்து வைத்தார். இது போன்ற குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா? உளவியல் ரீதியாக டார்ச்சர் செய்தார். இது போன்ற குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா? இது பார்டரிங் ஆன் கிரைம். அதாவது ஒரு குற்றச்செயலை நோக்கி இந்த 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 குற்றச்சாட்டு இருக்கிறது அப்படின்றதான், அந்த குற்றச்செயலை குறிப்பிடும் வகையாக இந்த குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்றதான் இதில் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் இதை இதற்கு மேலும் அலசாமல் இப்படியான குற்றச்சாட்டுகள் வந்துவிட்ட நிலையில் இது வந்து இதற்கு அரசியல் பின்னணி இருக்குமா இருக்காதா, அல்லது விஜய் என்கிற அந்த ஒரு நடிகர் இன்றைக்கு ஒரு அரசியல் தலைவராக வந்துவிட்ட நிலையில் அவர் மீது வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த குற்றச்சாட்டுக்கள் அப்படின்றதற்கு அவர் விளக்கம் அளிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது விளக்கம்லாம் கொடுக்க முடியாது, இது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்று அவர் சொல்ல போகிறாரா அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம். இந்த நடிகை குறித்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நடிகையுடன் தொடர்பு படுத்தி நம்ம பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் பேசினார். அது மிகப்பெரிய சர்ச்சையானது. ஆனால் அவர் சொல்லி வைத்தார் போலவே இது நடக்கிற மாதிரி இருக்குது. அப்போது அவர் சரியாக தானே பேசியிருக்காரு. இருந்தாலும் ஒரு அரசியல் தலைவராக அவர் பேச வேண்டிய அவசியம் கிடையாது என்றாலும் கூட, இன்றைக்கு அவர் என்ன பேசினாரோ, திரு நயினார் நாகேந்திரன் அன்றைக்கு என்ன பேசினாரோ அது இன்னைக்கு அவர் விஜயுடைய மனைவி வாயிலேயே வந்து விட்டது. அதுவும் எழுத்துப்பூர்வமாக ஒரு புகாராக நீதிமன்றத்திற்கே சென்று விட்டது அப்படின்றது தான் இன்றைய இந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் நமக்கு உணர்த்துகிறது. இதற்கு மேல் இதை விவாதிக்க நான் விரும்பவில்லை என்பதனால் இந்த தகவலை உங்களிடம் கொண்டு சேர்த்து, இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்திருக்கின்றன, பொது வாழ்க்கையில் வந்துவிட்ட ஒரு நபர் குறித்து இது போன்ற குற்றச்சாட்டுகள் வரும் பொழுது, ஏன்னா விஜய்க்கு ஏகப்பட்ட பெண்களுடைய அந்த ஆதரவு அப்படின்றது இருப்பதாக சொல்லப்படுகின்ற நிலையில் இதை அந்த பெண்கள் ஆமோதிக்க போகிறார்களா? ஏன்னா நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய ரசிகைகளாக இருக்கக்கூடியவர்கள், என் கணவன்லாம் எனக்கு தேவையில்லை, விஜய் மட்டும்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். சரியா? அந்த மாதிரி விஜயோடைய மனைவியால் சொல்ல முடியல அப்படின்றதான் நாம் பார்க்க வேண்டியது. அதாவது என்னுடைய கணவர் தான் எனக்கு முக்கியம், ஆனால் என் கணவர் வந்து என்னை கொடுமைப்படுத்துகிறார், என் கணவர் திருமணம் கடந்த ஒரு உறவில் இருக்கிறார், அந்த நடிகையால் நான் வந்து மிகப்பெரிய அளவில் உளவியல் ரீதியாக டார்ச்சரை அனுபவிக்கிறேன் என்று விஜயுடைய மனைவியை இன்றைக்கு வந்து நீதிமன்றத்தில் புகாராக கொடுத்திருக்கிறார் என்கிற தகவல் வந்திருக்கிறது. அப்படின்னும் பொழுது இது குறித்து எத்தகைய விளக்கத்தை விஜய் கொடுக்க போகிறார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புடன் விடைபெறுகிறேன். நன்றி.